Hi guys, 2 months கழிச்சு ஒரு grocery shopping தான் பார்க்க போறோம். 2 மாசத்துக்கு முன்னாடி நான் டிமார்ட்ல மளிகை சாமான் வாங்கினேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். கார்பரேட்ல வாங்காதீங்க, அண்ணாச்சி கடையில வாங்குங்க, நம்ம கடையில வாங்குங்க, அவங்க கிட்ட வாங்காதீங்கன்னு 1008 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு கம்பேரிசன் சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது எல்லா திங்ஸுமே நான் ரெண்டுமே வாங்கலை, ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து டிமார்ட்லேயும் வாங்கியிருக்கேன், அண்ணாச்சி கடையிலும் வாங்கியிருக்கேன். ரெண்டுல ரேட் எது கம்மியா இருக்கு, குவாலிட்டி எது நல்லா இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மொத்தமா வாங்கியிருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஓகே, பிரஷ், கோதுமை மாவு 2 பாக்கெட் வாங்கணும், ஒரு பாக்கெட் ஆல்ரெடி இன்னைக்கு உடைச்சாச்சு. ப்ரௌன் சுகர், இது வந்து பேக்கிங்காக வாங்கணும். ப்ரூ, துவரப்பருப்பு 860 கிராம்ஸ் இருக்கு, 3/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓட்ஸ், தூளுப்பு, இட்லி ரைஸ் ஆல்ரெடி இருக்கு, மேக்ஸிமம் ரேஷன் ரைஸ் தான் போடுவோம், அதுல மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக கம்மியா வாங்கினேன், 1.5 கிலோ இருக்கு. சோயா, கருப்பு உளுந்து முழுசா இருக்கும்ல அது, தோசைக்காக. கடலைப்பருப்பு 176 கிராம் இருக்கு. சாம்பார் தூள், எங்க அம்மா வீட்டுல எப்ப சாம்பார் தூள் அரைக்கிறாங்களோ அப்பதான் எனக்கு விடுவு காலம் கிடைக்கும். இப்பதான் எல்லா டங்கும் ரோல் ஆகும். மிளகாத்தூள், இந்த டிஷ் வாஷர் ஜெல் வந்து நான் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது. எனக்கு 3 மாசம் இருக்கு, இன்னுமே கொஞ்சம் இருக்கு. கரெக்டா வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணா இந்த ஒரு பாக்கெட்டே 3 மந்த்ஸ் வருது. ட்ரென், ஆப்வியஸா இதுவும் ஒரு 2.5 மந்த்ஸ் கிட்ட வரும். ஷவர் ஜெல், இதுவும் 2 மந்த்ஸ்க்கு மேலே வரும். அப்புறம் இந்த கிளாஸ் கிளீனர், இதுவுமே வந்து அந்த ஸ்ப்ரே பம்ப் அது ஆல்ரெடி இருக்கு, அதனால ரீஃபில் பேக் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டரே 70 கிட்ட தான் போட்டிருந்தாங்க. ஃபெனாயில், ஷாம்பூ அண்ட் வழக்கம் போல ஐடெக்ஸ் அண்ட் ஒரு சென்தால். இது வந்து மொத்தமா டிமார்ட்ல வாங்கினது. இது கூடவே எங்க வீட்டுக்கும் வந்து ஒரு டாமெக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் ஃபேர் வாங்கினேன், அது ஒரு 250 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 250 இல்லாம மொத்தமா பில் வந்து 2913 ருபீஸ். அதுல 250 மைனஸ் பண்ணிக்கலாம். இதோட பில் மட்டும் 2913 ஆச்சு. அதுல 250 மைனஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 250 அம்மா வீட்டுக்காக ஒன்று வாங்கினேன். அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2663 ருபீஸ்க்கு இந்த என்டையர் திங்ஸ் இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி இந்த வாஷிங் லிக்விடு, ஷாம்பூ, ஷவர் ஜெல்லு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கிளீனர், இது எல்லாமே வந்து மோர் தென் 2 மந்த்ஸ் வரும். ஓகேயா, இந்த பில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஆக்சுவல் கம்பேரிசன் வீடியோக்கு வரலாம். ஆக்சுவலி இதில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் நான் ஒரு 1/2 kg பன்னீரும் வாங்கியிருக்கேன். அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 204 ருபீஸ். எப்போவுமே வந்து நான் 1/2 kg பன்னீர், அது கூட ஒரு 200 கிராம் டோஃபும் வாங்குவேன். இந்த அளவு டோஃபு வாங்கலை, இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பில் வந்து இன்க்ளூடிங் பன்னீர் தான். ஓகே, இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஒரு சில ஐட்டம் அதில் இல்லாதது இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுவும் நான் சொல்லிடுறேன். வரமிளகா 1/2 kg, இது வந்து அண்ணாச்சி கடையில் வாங்கினது. ஓகேயா, இந்த வரமிளகா நான் டிமார்ட்ல வாங்கல, பட் பிரைஸ் பார்த்துருக்கேன். பொட்டுக்கல்ல 1/4 கிலோ. ஆக்சுவலி நான் 100 கிராம்ஸ் தான் கேட்டேன், பட் அவங்க மினிமம் 1/4 கிலோ தான் தருவேன்னு சொன்னாங்க, அதனால இது 1/4 கிலோ. வெள்ளை ரவை 1/2 கிலோ. இது என்ன பிராண்ட்னு தெரியல, பட் அங்க இருந்த ஒரு லோக்கல் பிராண்ட் தான்.
ஒரு ஹமாம், ஒரு சிந்தால், உளுந்து பருப்பு 3/4 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ, கடலெண்ணெய் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 200 ml. இதோட பில் பார்த்தீங்கன்னா 857 rupees. இப்போ சேம் ஐட்டம்ஸ் டிமார்ட்ல வாங்கினதை செக் பண்ணலாம். ஒயிட் ரவை 1/2 கிலோ, பேக்கெட் பிஞ்சிருச்சு, அதனால உள்ளுக்குள்ள ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பொட்டுக்கல்ல 194 கிராம் இருக்கு. உளுந்து 980 கிராம்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 1 கிலோ. பாசி பருப்பு 600 கிராம்ஸ் இருக்கு. ஒரு ஹமாம், ஒரு சிந்தால், கடலெண்ணெய் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். ஸோ இந்த சைடு இல்லாம இந்த சைடு வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அண்ட் மிளகா. விளக்கெண்ணெய் டிமார்ட்ல எனக்கு அந்த பாக்கெட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்கியிருக்கேன். பட் அதோட குவாலிட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல, அதனால இது இங்கே வாங்கியிருக்கேன். வரமிளகா டிமார்ட்ல ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரைஸ்ல இருக்கும், ஆனால் இங்கே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்ல இருந்துச்சு, அதனால அதை 1/2 kg வாங்கியிருக்கேன். இப்போ ரேட் பார்க்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க ஐட்டம்ஸோட ரேட் வந்து 720 rupees. ஐட்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம் இந்த சைடு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஐட்டம் இங்க இருக்கு. இது 857, இது 720. ஆல்மோஸ்ட் 150 rupees இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இப்போ ஆக்சுவல் ரேட் கம்பேரிசன் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 பில்லையும் கம்பேர் பண்ணிடலாம். இந்த 2 பில்லுமே வந்து நான் ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்க நல்லாவே வியூ பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் மிளகால இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மிளகா வந்து 1/2 கிலோ 90 ரூபாய் தான். ஆனா டிமார்ட்ல உங்களுக்கு பர் கேஜி வந்து 300 கிட்ட வரும். ஸோ ஆப்வியஸா 1/2 கிலோ வந்து 180 ரூபா கிட்ட வரும். இது பாதிக்கு பாதி தான். மிளகா ஆக்சுவலி பார்க்க நல்லா தான் இருக்கு. அந்த வெளுத்து போன காய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்ன கேட்டா இது ட்ரிபிள் டைம்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா அனாச்சி கடையில் 3/4 கிலோ வாங்கினேன். 3/4 கிலோ வந்து 102 ரூபாய். 1 கிலோ வந்து 136 ரூபாய் கணக்கு வருது. அதே டிமார்ட்ல 1 கிலோ வந்து 123 ரூபாய் கணக்கு வருது. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன உளுந்தா இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து உபரி அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ரேட் வைஸ் உளுந்து வந்து டிமார்ட் தான் கம்மி. பட் நான் 2 யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ உளுந்து ஓவர். நெக்ஸ்ட் ஐட்டம் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 kg வாங்கினேன். அனாச்சி கடையில் 1/2 kg வந்து 60 ரூபாய். டிமார்ட்ல வந்து 1 kg வந்து 109 ரூபாய். ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அனாச்சி கடையில் 1 கிலோ 120 ரூபாய் கணக்கு வருது. பருப்பும் அப்படிதான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு பார்க்கறதுக்கு, இது கொஞ்சம் ப்ராடா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே எது நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பாசி பருப்புல டிமார்ட் தான் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் வெள்ளை ரவை வந்து 1/2 கிலோ 30 ரூபாய் அனாச்சி கடையில். மேபி நான் லூஸில் கேட்டு வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட்ல லூஸில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 50 ரூபாய் 50 பைசா. அப்படி பார்த்தா இது 1 கிலோ போட்டால் 60 ரூபா வரும். ஸோ ஆப்வியஸாக இதுலேயும் டிமார்ட் தான் கம்மி. ஒருவேளை இதில் லூஸில் வாங்கியிருந்தா இந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ட்ரா அந்த மாதிரி தான். கடலெண்ணெய் வந்து ஆக்சுவலி அங்கே வேற எந்த பேக்கெட்டும் கிடையாது, ஒன்லி பாட்டில் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது வந்து 220 ரூபாய் இந்த பாட்டில். இங்கே வந்து நான் மிஸ்டர் கோல்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட இதுதான் யூஸ் பண்றேன். நல்லா தான் இருக்கு. இது பேக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225, பட் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 171.
ஸோ இதில் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. இதில் ஆப்வியஸாக இந்த டப்பாக்கான காசு 10 ரூபா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மைனஸ் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு 210 ரூபான்னு வச்சா கூட இது கம்மி என கேட்டால். பட் இதோட அரோமா ஆக்சுவலி நல்லாவே இருக்கும். இது வந்து ரொம்ப எல்லோயிஷ் கலராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒருவேளை நிஜமாமே கடலான இந்த கலரில் தான் இருக்குமான்னு ஒரு டவுட் இப்போவும் வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் கம்மி. ஸோ நல்லெண்ணெய் வந்து எனக்கு யூஸ்வலாக 1/2 லிட்டர் தான் தேவைப்படும். ஏன்னா வந்து புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் இட்லி பொடிக்கு, அதுக்கப்புறம் விளக்குக்கு, இது 3த்துக்கும் தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதம் வந்து சமைக்க நல்லெண்ணெய் வாங்கினா நெக்ஸ்ட் மந்த் வந்து விளக்கு பத்தருக்கு வாங்கிப்பேன். ஸோ 1/2 லிட்டர் தான் பெர் மந்த் தேவைப்படும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கம்மி 143, இது வந்து 175. பட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் தெரியும். ஏன்னா இது பார்க்க ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. இந்த கலர் கடலெண்ணெய் கம்பேர் அதுதான் எனக்கு ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் பாமாயில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இதோட கலர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா வாங்கினது இந்த 60 ரூபீஸ் விளக்கெண்ணெய். இது ஆக்சுவலி நல்லா இருக்கு பார்க்குறக்கே. டிமார்ட்ல விளக்கெண்ணெய் மட்டும் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப பிளாக் கலர்ல இருக்கும். ஒரு வேப்பெண்ணெய் ஸ்மெல் வரும். நான் ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணால் 2 டைமுமே அதே ரிசல்ட் தான். அதனால விளக்கெண்ணெய் வாங்குறதே விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அண்ணாச்சி கடைக்கு போட்டனால வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இல்லை, எக்ஸப்ட் இந்த எண்ணெயை தவிர. ஒரு 5லேருந்து 10 ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல டிமார்ட் பெஸ்ட்டா அண்ணாச்சி கடை பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ரெண்டுமே பெஸ்ட் தான். அண்ணாச்சி கடை வந்து எஸ் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம அண்ணாச்சி கடை ப்ரிஃபர் பண்ணலாம். டிமார்ட் வந்து எந்த மாதிரி திங்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா உங்கள் சோப் வாங்குறது, வாஷிங் லிக்விட் வாங்குறது, வாஷிங் மிஷினுக்கு போடுற அந்த லிக்விட் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூஸ், பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து டிமார்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் தென் மளிகை ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஈவன் எல்லா பருப்பு ஐட்டம்ஸ் அண்ட் தென் அரிசி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அண்ணாச்சி கடை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ 2 பேரையே சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் போகிறனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஏன்னா நம்ம கை சும்மா இருக்காது. அங்கே போய் இது வாங்கினா நல்லாயிருக்கும், அது வாங்கினா நல்லாயிருக்கும்னு அங்கே வச்சிருக்க லிஸ்ட்டை பார்த்தே வந்து லிஸ்ட்டில் இல்லாத இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம அண்ணாச்சி கடை போனால் இது பண்ணிக்கலாம். ஐ மீன் கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளோட பட்ஜெட்ல இடிக்காம பார்த்துக்கலாம். அண்ட் தென் அண்ணாச்சி கடையில் நம்ம வாங்கும்போது நமக்கு ஆக்சுவலி பெட்ரோல் செலவும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா டிமார்ட் ஆப்வியஸா எல்லா லொக்கேஷன்லையும் எப்படின்னு தெரில. பட் இங்கே வந்து எனக்கு ஆப்வியஸாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதோட பெட்ரோல் சார்ஜஸ் அண்ட் தென் டைம் இது ரெண்டுமே வந்து சேவ் ஆகும். ஸோ 50-50 என்ன கேட்டால். ஸோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற என்னெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு செக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ.